Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆற்றின் குறுக்கே பாலாற்றை பிரிக்கும் இந்த மணல் பாதைதான் 20 கிராம மக்களை நகரத்தோடு இணைக்கும் வழி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியம் கொத்தக்குப்பம் அகரம்சேரியை பிரிப்பது இதோ இந்த மண் பாதைதான். குடியாத்தத்திலிருந்து அகரம்சேரிக்கு செல்ல உள்ளி மாதனூர் வழியே பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே பாலம் வழியாக 25 கிலோமீட்டர் சுற்றித்தான் செல்ல வேண்டும். அதே நேரம் பாலாற்றின் தண்ணீர் செல்லாத காலங்களில் பாலாற்றின் குறுக்கே கிராம மக்களே அமைத்துள்ள இந்த மண் பாதையை கடந்து அகரம்சேரியை அடையலாம். இதற்கான பயண நேரம் வெறும் 2 கிலோமீட்டர்கள் மட்டுமே. இதனால் 10 கிலோமீட்டர் தூரம் குறைகிறது. நேரம் குறைவு, பயண தொலைவு குறைவு போன்ற காரணங்களால் மண் பாதை அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் அரசு நிரந்தரமாக தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது 20 கிராம மக்களின் கோரிக்கை. இது தொடர்பாக 50 ஆண்டுகளாக முறையிட்டும் பயனில்லை என்கிறார் இவர். பாலம் ஒஞ்சிடுச்சுனாக்கா நாங்கள் சுற்றின்னு போகிறதுக்கு கம்மினா கூட ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குது சார். 25 கிலோமீட்டர் சுற்றின்னு போகணும், சுற்றின்னு வரணும், ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. நாங்கள் மேலாளத்துலேருந்து அகரஞ்சேரிக்கு வேலைக்கு போகிற ஆள் கம்மினா கூட ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. ஒரு 30 வருஷமாக நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுன்னு இருக்கிறோம். இது பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். எங்கள் தொழிலுக்கும் எங்கள் வியாபாரத்துக்கும் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல ஒரு வழி வகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். இந்த வழி ஒரு பிரிட்ஜு போட்டு கொடுத்துட்டாக்கா நாள் ஒன்றுக்கு பள்ளி கல்லூரி வாகனங்கள் மட்டுமன்றி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இப்பாதையை பயன்படுத்தி வருகின்றன. மண் பாதை என்பதால் அதனை கடக்க பள்ளம் மேடுகளில் வாகனங்கள் தள்ளாடி செல்கின்றன. மழைக்காலங்களில் சாலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவதால் ஆண்டுதோறும் கிராம மக்களே செலவு செய்து சீரமைக்க வேண்டிய நிலையும் உள்ளதாக கூறுகிறார் இவர். அகரஞ்சேரி பாலம் 50 வருஷமா தரப்பாலமாக இருக்குது சார். இதனால பசங்க ஸ்கூல் பசங்க சுற்று வட்டார கொல்லமங்கலம் அகரஞ்சேரி பள்ளிக்குப்பம் சின்னச்சேரி எல்லாருக்கும் பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அஞ்சலாகுது. எதுக்காக இருந்தாலும் எங்களுக்கு இதுதான் ஷார்ட்கட் வழி. 9 கிலோமீட்டர் சுற்றின்னு போனால் 25 கிலோமீட்டர். இதனால எங்களுக்கு இந்த பாலம் கட்டித்தருமாறு எத்தனையோ முறை எத்தனையோ எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் கோரி கொடுத்துக்கிறோம். எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைத்து 20 கிராம மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். தங்களின் கோரிக்கைக்கு இனிமேலாவது அரசு செவி சாய்க்குமா, 50 ஆண்டுகால கனவு நிறைவேறுமா என்பதுதான் இவர்களது எதிர்பார்ப்பு. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து செய்தியாளர் பா. சசிகுமார்.